ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான கொள்ளு பருப்பு வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். எப்பவும் கொள்ளு பருப்பு கடைஞ்சி போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ் இருந்து பெரியவங்க வரைக்கும் கொள்ளு பருப்பு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேக வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்து வச்சு கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து ரசத்துக்காக வச்சுருங்க. இப்போ கொல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எப்பவும் போல் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கோ இல்லையா, அந்தளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக போட்டு கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரட்டும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அளவு மிளகா சேர்த்தா போதும். லைட் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஈக்குவல் ரேஷியோவில் சீரகமும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லியும் சீரகமும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ எப்பவும் போல் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபட்டு வர்றதுக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயமெல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ சீரகம் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வணங்குறப்போ அப்படி ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா சும்மா நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கக்கூடிய கொல்லை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு லைட்டாக 2 பரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. ஸோ அப்படியே அந்த பாத்திரத்துலேயே வச்சு அப்படியே ஆற விட்டுறலாம். ஸோ நல்லா ஆறட்டும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் சூடு இல்லாமல் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். சமைக்கவே தெரியாதவங்க கூட நம்ம கொள்ளுப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் போட்டு 6-7 விசில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே கொஞ்சமாக கொரன்னு அரைச்செடுத்தோம் அப்படின்னா சூப்பர்வான டேஸ்டியான அட்டகாசமான கொள்ளு சட்னி ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொள்ளு சட்னி யாரெல்லாம் வீட்டில் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். ஸோ கொள்ளு சட்னி எப்போவுமே பிளேட்டிங்கில் வச்சதுக்கப்புறமா ஒன்று நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே பெரட்டி சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எப்போவுமே கொள்ளு சட்னிக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான். நெய்யை விட தேங்காய் எண்ணெய் தான் அட்டகாசமான டேஸ்ட்டு தரும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.